வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். நிஃப்டி கடந்த 3 வாரங்களாக பார்க்கும் பொழுது இருந்த லூசிங் ஸ்ட்ரீக்கிலிருந்து ஒரு சாலிட் 1.6% அதிகரித்து வீக்லி கெயினில் கிரீனில் முடிஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்காவிலே ஐடி துறையில் சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் இந்தியாவிலே ஐடி துறை 3.37% அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி இந்த வீக்லி பிரெத்தை பார்த்தோம்னா 2 மாதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது இந்த வாரம். மேலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா ஒரு ஹெல்த்தி பார்ட்டிசிபேஷன் போன வாரத்தில் பார்க்க முடிஞ்சது. அதுமாரி இதெல்லாம் இந்த 2/3 மெஜாரிட்டி இன் பீகார் எலெக்ஷன். ஸோ இது இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ஃபிடென்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணினதுன்னு சொல்லலாம். அதுமாரி ரெக்கார்ட் லோ இன் இன்ஃப்ளேஷன் ஆன் அக்டோபர். அதுமாரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஸ்ஐபி ஹையஸ்ட் இன்ஃப்ளோ 29,529 கோடி ரூபாய். தென் ஸ்ட்ராங் Q2 ஏர்னிங்ஸ், குவார்டர்லி ஏர்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. ஸோ இதனால் இதெல்லாம் என்ன உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ் மொமெண்டம் த மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி, எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், என்ன பண்ணலாம் இல்லையா? போன வாரம் நம்ம சொன்னதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை தெளிவாக புரிஞ்சுட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் இன்ட்ராடேலையும் பணம் பண்ணியிருக்க முடியும். மேலும் வரும் வாரம் பார்த்தோன்னா, அதாவது மேக்ரோ டேட்டாஸில் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரேட் கட் ஹோப் இருக்குது. அதோட சப்போர்ட்டிவ் குளோபல் கியூஸும் முக்கிய காரணிகளாக இருக்கக்கூடும். இதுதான் ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி கீ டேட்டா டு வாட்ச் பார்த்தோன்னா இந்த யூஎஸ் ஃபெடரல் மீட்டிங் மினிட்ஸ், தென் ஐஐபி டேட்டா, தென் பிஐஎம்இ ரீடிங் இன் ஆல் த கண்ட்ரீஸ். ஸோ இவையெல்லாம் ஒரு பெரிய திருப்பு முனையாக வரும் வாரத்திலே இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பார்த்தோம்னாக்க கோல்டு ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். ஏன்னா தங்கம் மறுபடியும் ஒரு வாலட்டைல் மூவ் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பெட்டர் ரியலைசேஷன் மக்களுக்கிடையும் வாங்குவதற்கு உண்டான வழிமுறைகள், அதாவது அடமானம் வைப்பதிலையும் அதிகமாக காமிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த துறையில் உள்ள ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும். மேலும் பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஏன் பேங்கிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் ரேட் கட் ஹோப் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது மெட்டல் செக்டார் லைக் அலுமினியம், காப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெட்டர் மொமெண்டத்தில் இருந்துகிட்ருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாமே நன்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த துறையும் நன்கு இருக்கும். அதேமாரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் துறையில் டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இது ரெண்டும் வரும் வாரத்தில் ஒரு மொமெண்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 45,000 கோடி ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் பூஸ்ட்டை மத்திய அரசாங்கம் அறிவித்து அதனுடைய ஆக்கக்கூறுகள் வரும் வாரத்தில் ஒரு மொமெண்டத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நிஃப்டி எப்படி சார் இருக்கும், தென் சந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் வரும் வாரமும் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மெயினாக அதுக்கு 2-3 விஷயங்கள் நிஃப்டியில் பார்த்தோன்னா, போன வாரம் ஹையர் ஹை ஒரு 4 செஷனில் நடந்தது. ஸோ இது ப்ளஸ் அது டெய்லியில், வீக்லியில் பார்க்கும் பொழுது புல்லிஷ் கேண்டிலும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்க்கும் பொழுது இந்த 25,800 25,900 25,800 25,900 ஜோன். ஸோ இதில் நின்னாலே அடுத்த லெவல் பார்த்தோன்னா, ஸோ 26,134.70 மற்றும் 26,277.35. ரிப்பீட் பண்ணுறேன், 26,134.70 மற்றும் 26,227.35 என்ற புள்ளிகளை தொடக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. மறுபுறம் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 25,781.15 25,781.15 இந்த லெவலில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா
நம்ம போன வாரமே சொன்னோம் இவ்வளோ அருமையாக ஏறி இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்லே இருக்கிறதுனால இந்த 58,715.95 அதுக்கு மேலே பார்த்தோன்னா அது வந்து ஒரு புது ஆர்பிட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தெரியுது. அதாவது 59,000 வரலையும் செல்லலாம். ஸோ அதனால் அதுலேயும் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஸோ அதுமாரி கீழே வந்ததுன்னா 58,300. ஸோ அந்த லெவல் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வரும் வாரத்தில் எந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து இந்த எல்லா பிரேக் அவுட்லேயும் பெட்டராக இருக்குது. ஸோ அதில் மொமெண்டம் இருக்கிறதுனால ஸ்விங்குக்குமே பெட்டராக இருக்கும், இன்ட்ராடேயும் பண்ணலாம். மேலும் நண்பர்களே, நமது யூடியூப் சேனல் ஒரு அறிவு சார்ந்த சேனல் மற்றும் பணம் வரும் பாதையை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய சேனல். ஆதலால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.